யாரும் தூக்க முடியாது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஐயோ அவர்கிட்ட நம்மளே போயிட்டு பவியமாயிருவோம். செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்போம். சாரி சார். இன்னத்துக்கு சாரி? சும்மாவே இருக்கட்டும் சார், 2 சாரி நீங்கள் வச்சுக்கோங்க, பின்னாடி ஏதாவது நான் தப்பு பண்ணால் உங்களுக்கு ரிசர்வேஷனில் இருக்கட்டும். நம்ம அப்படி ஆயிடுறோம். பல நேரங்களில் நாம் எதுக்கு எடுத்தாலும் பயம், போய் நின்னா பயம். நல்லா வச்சுக்க மனசில், உங்களை கண்டு உங்கள் மேல் அதிகாரிக்கு ஸ்பிரிச்சுவலி பயம் வரணும். ஃபிசிக்கல் பயம் வரக்கூடாது, ஸ்பிரிச்சுவல் பயம். சில நேரங்களில் நடந்த சம்பவம் தான். ஆவிக்குரியவர்களை ஏதாவது செஞ்சுட்டா ஒரு சின்ன பாதிப்பு வந்துடும். ஒரு பாதிப்பு வந்த உடனே அவங்க அதுக்கப்புறம் இவனை தொடக்கூடாதுங்கிற பயத்தை கர்த்தர் அவங்க மேலே உண்டாக்கிடுவார். அது நடந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை அவர் வாழ்த்துறாரோ இல்லையோ உங்கள் கிட்ட வரவே மாட்டார். எதுக்கு வம்பு இவனை போய் தொட்டுக்கிட்டு. அப்புறம் அவரே ஒரு நாள் நம்மகிட்ட சொல்வார், தம்பி கொஞ்சம் ஜோம் பண்ணிக்குப்பா, ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. நம்ம ஆண்டவர் நினச்சாருன்னா ஒரு நாள் ராத்திரியில் பயத்தை உண்டாக்கி விட்டுருவார். தூக்கத்தில் சொப்பனத்தில் பயத்தை உண்டாக்கி விட்டுருவார். ராஜாவை தூங்க விடாமல் பண்ணிடுவார். அவர் நினச்சாருன்னா என்ன வேணான்னு செய்வார். ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா நீ பயப்படாமல் இருக்கியாங்கிறத முதல் கேள்வி. அவருக்கு இப்போ பிரச்சனை என்னென்னா நம்மக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. யாக்கோபுக்கிட்ட நைட்டெல்லாம் பேசுகிறாரு, பயப்படாத நான் அவன் கூட இருக்கிறேன். அப்பயும் அவன் பயப்படாமல் இருக்க மாட்டான். இந்த யாக்கோபை படிக்கும் போதெல்லாம், அதை நேற்று கூட பேசிகிட்டு இருந்தோம், யாக்கோபை படிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன காரணம்னா அவன் அப்படியே நம்மளை மாதிரி ஒரு ஆள். எதுக்கு எடுத்தாலும் பயம். எந்த காலத்துலேருந்து பயம்? அவன் வாலிப பிராயத்துலேருந்து சாகிற வரைக்கும் பயம். கிட்டத்தட்ட 50-100 வருஷம். அப்போ ஆரம்பத்தில் அண்ணனுக்கு பயந்து ஓடுவான். அங்கே போனால் லாபான் அவனுக்கு பயந்து வருவான். திருப்பி வந்தால் அண்ணனுக்கு பயம். அங்கேருந்து போனால் இவனுக்கு பசங்க 2 பேரும் போய் ஒருத்தனை கொலை பண்ணிடுவாங்க, அங்கே ஒரு பயம். திருப்பி வருவான். அவன் சொல்கிறான், என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள். லைஃப் ஃபுல்லாக பயம். ஆனால் அவன் பயத்தில் அவனுக்கு ஒன்றே ஒன்று இருந்துச்சு. என்ன தெரியுமா? அவன் எப்பப்பெல்லாம் பயப்படுறானோ அப்பப்பெல்லாம் தேவன் வந்து அவனை ஆறுதல் படுத்தி கொண்டே இருப்பார். பயப்படாதே பார். இன்றைக்கி நாம் அந்த ஸ்டேஜை தாண்டணும். ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் அதிகமாக இருக்குது. உன் மேலே இருக்கிற அபிஷேகம் அடுத்தவனுக்கு தான் பயத்தை உண்டாக்கணும். உனக்கு என்ன செய்யக்கூடாது? நான் சொல்வேன், என் அபிஷேகம், எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கிறது. என்ன தைரியம் தெரியுமா? என்னை எவனும் எதுவுமே செய்ய முடியாது அந்த தைரியம் இல்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அதுதான் தைரியம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, ரிமைனிங்கை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அபிஷேகம் என்பது த பவர் ஆஃப் அத்தாரிட்டி. அதிகாரத்தினுடைய, ஆண்டவருடைய அதிகாரம் நம்ம மேலே இருக்குதுன்றதான அவர் தான் நம்மளை ஆளுகை செய்கிறார். சில பவர் ஆஃப் அத்தாரிட்டி. 2வது, இந்த அபிஷேக தைலம் கிரீடத்துக்கான பவர் என்ன? வாசிங்க, எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன சொன்னான்னா, வஸ்தி அந்த அம்மா தான் முதல்ல இருந்தவங்க. அந்த அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார் ராஜா. அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வார்த்தை என்ன சொல்கிறார் பாருங்க. 10ஆம் வசனம் வாசிங்க. வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி, இதான் ரொம்ப முக்கியம், ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக. அதாவது ராஜாவுடைய ஆசை என்னன்னா, தன்னுடைய மணவாட்டி அந்த கிரீடத்தோடு கூட அவளுடைய முழு அழகோடு கூட எல்லாருக்கும் முன்னாடி வந்து நிற்கணும். அப்போ அந்த காலத்தில் ராஜா ஒன்று சொன்னால் அதை கண்டிப்பாக கேட்கணும், யாராக இருந்தாலும் கேட்கணும். நியாயப்பிரமாணத்தில் இருக்குதாமா, அவங்க நியாயப்பிரமாணம், அகாஸ்வேரோடைய நியாயப்பிரமாணத்தில். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ராஜா வஸ்திக்கு மட்டும் இல்லை, இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது பொருந்தும். ராஜா சொன்னால் வந்து நிற்கணும். இது வேற. ஸ்பிரிச்சுவலாக யோசிங்க. ராஜா என்ன யோசிக்கிறார்? மணவாட்டிய அவள் கிரீடம் தரித்தவளாய் எல்லாருக்கும் முன்னாடி என் மணவாட்டியை குறித்து நான் பெருமையாய் பேச வேண்டும். அவள் அழக பாருங்க, அவள் எவ்வளவு சௌந்தரியம் உள்ளவளாக இருக்கிறா பாருங்க. ராஜாவுக்கு எப்படி கீழ்ப்படுகிறாள்னு பாருங்க. நான் சொன்ன உடனே வந்து நிற்கிறா பாருங்க. இதுதான் ராஜாவினுடையதான கட்டளை. இதுதான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் வச்சது. கர்த்தர் என்ன விரும்புகிறாரு? உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் சொல்லுது, சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றதான ஒரு வார்த்தை. இப்போ இந்த இடத்துல அவன் சொன்னான் பாருங்க, அவளை காண்பிக்கும்படிக்கு, சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படின்னு இருக்குல்ல. உன்னத பாட்டு வாசிங்க பார்ப்போம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க.
கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முகரூபத்தை காண்பி. நீ மறைஞ்சிருக்கிற, நீ சபைக்குள்ள இருக்கிற, மறைஞ்சிருக்கிற. ஆனா கர்த்தர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? உன்னை நான் அநேகருக்கு முன்பாக உன் மகிமையை நான் காட்ட விரும்புகிறேன். உன் மேல் வச்சிருக்கிற என் அபிஷேகத்தை நான் காட்ட விரும்புகிறேன். உனக்குள்ள நான் கொடுத்திருக்கிற சௌந்தரியத்தை நான் காட்ட விரும்புகிறேன். அநேகர் உன்னை கண்டு என்னை மகிமைப்படுத்தும்படி வந்து நிற்கும் போது என்ன சொல்லுவாங்க? பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னொருடைய மகள் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவோம். அதுவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? இன்னாருடைய மனைவி. அப்போ வந்து நிற்கும் போது நம்ம ஆண்டவருடைய ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? ஆபிரகாமுக்கு எல்லாம் செஞ்சுருவார். செஞ்சுட்டு தன்னை சொல்லும் போது என்ன சொல்லுவார்னா, நான் ஆபிரகாமின் தேவன் அப்படிம்பார். அதை வச்சு அவருக்கு ஒரு சந்தோஷம். இவ்வளோ பர்ஃபெக்டாக விசுவாசமாக இருக்கிறான ஆபிரகாம், அவனுடைய தகப்பன் நான். கீழ்ப்படிஞ்சிருக்கிறான ஈசாக்கு, அவனுடைய தேவன் நான். எல்லாருக்கும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான யாக்கோபு, அவனுடைய தேவன் நான். அந்த நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை வச்சு அவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதான் தேவனுடைய சுபாவம் பைபிள்ல. அதனால தான் ராஜா என்ன விரும்புகிறாராம்? வஸ்தியினுடைய சௌந்தரியத்தை காட்ட விரும்புகிறார். அதுவும் எப்படி காட்ட விரும்புகிறார்? ராஜ கிரீடத்தை தரித்தவளாக. உங்களுக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது. இந்த அபிஷேகத்தின் மூலமாக நமக்கு ஒரு ஆவிக்குரிய சௌந்தரியம் இருக்கிறது. அதான் வசனம் சொல்லுது, ராஜகுமாரத்தி உள்ளார பூரண மகிமை உடையவள். நமக்குள்ள உள்ள கர்த்தர் அவ்வளோ ஒரு ஆவிக்குரிய அழகு கொடுத்திருக்கிறாரு, ஸ்பிரிச்சுவல் பியூட்டினஸ். இதை கர்த்தர் காட்ட விரும்புகிறார். உலகம் எதை காட்ட விரும்புது? வெளியே இருக்கிற அழகை காட்ட விரும்புது. இந்த வெளியே அழகை காட்டுவதற்கு உலகம் அவ்வளவு ஆசைப்படுது. கர்த்தர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? உனக்குள் ஒரு அழகு இருக்கிறது, ஒரு சௌந்தரியம் இருக்கிறது, ஒரு மகிமை இருக்கிறது. அதை நான் காட்ட விரும்புகிறேன். யாருக்கு முன்னாடி? உலகத்துக்கு முன்னாடியும் காட்ட விரும்புகிறேன். என்னுடைய சத்துரு ஒருத்தர் இருக்கிறான், பிசாசு, அவனுக்கு முன்பாகவும் நான் காட்ட விரும்புகிறேன். பாரு, என் மனவாட்டி எவ்வளவு பூரண மகிமை உடையவன். இந்த எதிர்பார்ப்போடு தான் கர்த்தர் உங்களை என்னையும் அந்த கிரீடத்தை தலையில் வச்சிருக்கிறார். இப்போ ராஜஸ்திரியை கூப்பிடுறார், வஸ்தியை கூப்பிடுறார், நீ வா, நீ எவ்வளவு அழகு, எப்படிப்பட்டதை நான் காட்ட விரும்புகிறேன். அந்த அம்மா ஒரே வார்த்தை சொல்லிச்சு, வர முடியாது. ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறார்? உன் முகரூபத்தை காண்பி. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவே. இந்த அபிஷேகத்தினுடைய அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். உனக்குள்ளே ஒரு ஒபீடியன்ஸை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. உன்னை மூலமாய் கர்த்தர் காட்ட விரும்புகிறார் அவருடைய வல்லமை. இப்போ தேவனை ஜனங்க பார்க்க முடியாது. தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியாது. அவர் எப்படிப்பட்டவருங்கிறத உங்கள் மூலியமாக தான் பார்க்க முடியும், உங்கள் மூலியமாக தான் தெரிஞ்சுக்க முடியும், நம்ம மூலியமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு. அவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை கர்த்தர் நம்ம மூலமாக தான் காட்ட விரும்புகிறார். அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்பதை நம்ம மூலமாக. நம்மளை எதுக்கு ஆண்டவர் அன்பாக இரக்கமாக இருக்க சொல்கிறாரு? நம்ம எவ்வளோ அன்புள்ளவங்க இரக்கம் உள்ளவங்க காட்டுறதுக்கு இல்லை, அவர் எவ்வளவு அன்புள்ளவர் இரக்கம் உள்ளவர்னு காட்டுறதுக்கு. இன்னைக்கு என்ன நடக்குது? நம்ம வஸ்தி மாதிரி தான் இருக்கிறோம். கர்த்தருடைய அபிஷேகத்தை வாங்கிட்டோம், ராஜ கிரீடம் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொன்னபடி வந்தோமா? கர்த்தர் சொல்லுகிறபடி போய் இடத்துல நிற்கிறோமா? கர்த்தர் தன்னுடைய மகிமையை காட்ட விரும்புகிற இடத்துல போய் நிற்கிறோமா? நிற்கிறது இல்லை. நாம் வஸ்தி மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு விருந்து பண்ணிக்கிட்டு இருப்போம். நாம் அதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்தில் கர்த்தர் அபிஷேகம் எதுக்கு கொடுத்தாருன்னா, அவர் சொல்கிற இடத்துல போய் அந்த அந்த வல்லமையை காட்டுறதுக்கு, அவர் சொல்கிற இடத்துல அந்த மகிமையை போய் காட்டுறதுக்கு. இன்னைக்கு ஊழியம் எப்படி ஆயிடுச்சு? அவங்க தனி விருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ராஜ கிரீடத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு கூட்டம், அவங்க ஒரு குரூப்பை கூப்பிட்டு அவங்க விருந்து பண்ணிக்கிட்டு. ராஜா சொல்கிறாரு, ஏப்பா நான் சொல்கிற இடத்துக்கு வந்து கொஞ்சம் முகத்தை காமி. அந்த அம்மா சொல்லுது, வர முடியாது. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஊழியம். நிறைய இடத்துல போகும்போது ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். அந்த கிராமத்தில் அவங்க சொல்கிறாங்க, இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஊழியக்காரங்க இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க. எல்லாருமே சிட்டிக்கு தான் வருவாங்க, நாங்கள் தான் சிட்டிக்கு என்ன செய்வோம்? செய்தி கேட்க போவோம். ஆனால் எங்கள் கிராமத்துக்கு செய்தி கொடுக்க வர்றதுன்றது இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன விரும்புகிறாங்கன்னு கேட்டால், அவங்க விரும்புகிற இடத்துல அவங்க ஊழியம் பண்ண விரும்புகிறாங்க, தங்கள் மகிமையை அங்கே காட்ட விரும்புகிறாங்க. சிலருக்கு முன்பாக அவங்க தன்னை மகிமையை காட்ட விரும்புகிறாங்க. ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? நான் சொல்கிற இடத்துல வந்து உன் மகிமையை காட்டு. நான் சொல்கிற இடத்துல வந்து, இன்னைக்கு ஊழியன்னாலே சிட்டி தான். ஊழியன்னாலே கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டட் ஏரியா, கொஞ்சம் நல்ல இடமா இருக்கணும். நம்ம என்ன நினைப்போம்? அமெரிக்காவுக்கு போனால் நல்லாயிருக்கும், யூரோப்புக்கு போனால் நல்லாயிருக்கும், அங்கே போய் நம்ம மகிமையை காட்டினா, அங்கே போய் நம்ம ஊழியத்தினுடைய வல்லமையை காட்டினா, நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறார் தெரியுமா?
நான் சொல்லுகிற இடம் ஒன்று இருக்கிறது. ஒருவேளை உனக்கு அந்த இடம் பிடிக்காமல் கூட இருக்கும், உனக்கு விருப்பம் இல்லாத இடமாக இருக்கும். நான் என்ன சொல்லுகிறேனோ அதன்படி நீ செய். இன்னைக்கு நாம் அப்படி செய்கிறோமா? அபிஷேகம் பெற்றவங்ககிட்ட அந்த கீழ்ப்படிதல் இருக்கும். அபிஷேகம் பெற்றவங்க கர்த்தர் சொல்கிறத செய்வாங்க. ஆனால் அந்த கிரீடம் அப்படியே ஊழியம் வளர வளர, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர வளர, உங்களே எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் ஆண்டவர் சொல்லும் போது எல்லாத்தையும் அப்படியே கேட்பீங்க. அத்தனையும் கையில் ஒரு 10,000 ரூபாய் தான் இருக்கும். ஜோமணி செய்வோம்ப்பா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஜோமணி செய்வோம். இப்போ 10 லட்ச ரூபா வந்துருச்சு, ஜபமே கிடையாது. ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட வாங்கிறதுக்கு என்ன இருக்குது? பலன் இருக்குது, இஷ்டத்துக்கு வாங்குவோம். இப்போவும் அதே காரியத்தை கர்த்தர் விரும்புகிறார். 10,000 உண்மையாக இருந்த நீ 10 லட்சத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம கேட்டு செய்கிறோமா? இன்னைக்கு கர்த்தர் சொல்கிற இடத்துல நிற்கிறோமா? இன்னைக்கு கர்த்தர் வர சொல்கிற இடத்துக்கு வரோமா? நமக்கு விருந்து பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது, நமக்கு அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் தள்ளினதுக்கு அந்த கிரீடம் போயிடுச்சு, அந்த அபிஷேகம் போயிடுச்சு. இப்பவும் சொல்வேன், நிறைய ஊழியம், நிறைய ஆவிக்குரியவர்கள் அபிஷேகத்தை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு போயிட்டார், வெளியே போயிட்டார். ஆனால் அவர்களுக்கு அது போனதே தெரியாது. அவங்க நினச்சிக்கிட்டாங்க நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், நமக்கு ஒரு க்ரௌடு இருக்குது, நமக்கு ஸ்திரீகள்லாம் இருக்கிறாங்க, நம்மளும் விருந்து பண்ணுறோம், இன்னும் நம்ம தலையில் கிரீடம் இருக்குதுன்னு. ஆனால் அங்கே என்ன நடந்துக்கிட்டு தெரியுமா? அந்த கிரீடத்தை எடுத்து எஸ்தர் தலையில் வைக்கிறதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்குது. வேறு ஆல்டர்னேட்டை கர்த்தர் தேடிட்டு இருக்கிறார். ராஜா வேறொரு ஸ்திரீயை தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி கர்த்தர் வேறு ஆல்டர்னேட்டை தேடுறாரு. இன்றைக்கி நம்ம அதை தான் தெரியாமல் உட்காந்துருக்கிறோம். கர்த்தர் எப்போவுமே ஒரு ஆல்டர்னேட்டை வச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு ஆல்டர்னேட். இந்த பக்கம் இது சரியில்லையா, அடுத்த ஆளை கொண்டாந்துருவார் ஆண்டவர். சவுல் சரியில்லையா, தாவீதை கொண்டாந்துருவார். யூதாஸ் போனானா பவுலை கொண்டாந்துருவார். அடுத்த ஆண்டவர் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பார், வச்சிருப்பார். ரெடி பண்ணுறாருனா புதுசாக பண்ண மாட்டார், ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பார். கரெக்டாக கொண்டு வந்து உட்கார வச்சிருவார். நம்ம நினச்சிக்க கூடாது ஆண்டவர் நம்ம மேலே அபிஷேகம் வச்சார், நம்ம மேலே அதை பண்ணார் இதை பண்ணார், நம்ம தான் இதுக்கு நிரந்தரமாக இந்த மினிஸ்ட்ரிக்கு, நாம தான் இதுக்கு நிரந்தரமாக இந்த கம்பெனிக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் ஒரு நாள் ராத்திரியிலே தள்ளுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம மேலே இருக்கிறத பற்றி கொண்டு இருக்கணும். வஸ்தியை கூப்பிடும் போது வரணும், கர்த்தர் செய்யணும் சொல்லும் போது செய்யணும், போன்னு சொல்லும் போது போகணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கூப்பிடும் போது வரமாட்டாங்க, அதுக்கு 1000 காரணம் சொல்லுவாங்க. அதை செய்யணுமா, இதை செய்யணுமா, நான் அப்படி பண்ணணுமா. நான் இந்த காரியம் ஊழியத்துக்கே சொன்னேன். எனக்கு நான் நிறையா மீட் பண்ணுறதுனால சொல்கிறேன். ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிடுவார், வந்து கேட்பாங்க, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருன்னு கன்ஃபார்மாக தெரியுது, அப்புறம் வாங்கலை, இல்லை வந்தால் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது, மாதம் மாதம் இவ்வளோ தேவைப்படுது, இதெல்லாம் என்ன செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். கூப்பிட்டது ராஜா, வர சொன்னது சர்வ வல்லமை உள்ள தேவன். வானா வந்து நிற்கிறதான வேலை. பரலோகமே கூப்பிட்டுருச்சு, அதுக்கப்புறம் என்ன யோசனை? பரலோகம் வான்னு சொன்ன பிறகு நம்ம என்ன பண்ணணும்? வரணும். அவரை எப்படி கேள்வி கேட்குற அதிகாரம் நமக்கு வருது? அவருக்கு என்ன ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம்? சிலர்லாம் பாருங்க, ஆப்ஷன் இவங்க கொடுப்பாங்க, இதை செய்யலாமா அதை செய்யலாமா. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு வேலை இந்த எதிர்த்து பேசுறது. ஆண்டவருக்கு பிடிக்காது. அனனியா கிட்ட போய் சொல்வார், நேர் தெருங்கிற தெருவில் ஒருத்தர் இருக்கான், அவனை போய் அபிஷேகம் பண்ணு. உடனே அனனியா சொல்வார், அவன் சபைகளை துன்பப்படுத்துகிறவன் அல்லவா. ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொல்வார், எனக்கு தெரியும் நீ போ அப்படிம்பார். அந்த வார்த்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? எனக்கு தெரியும் நீ போ. ஏன் அப்படி சொல்கிறீங்க? என்னமோ எனக்கு தெரியாத மாதிரி உனக்கு சொல்லி, நான் ஒரு விஷயத்தை கூப்பிடும் போது நான் தெரிஞ்சுதான் உன்னை கூப்பிட்டுருக்கிறேன், நான் தெரிஞ்சுதான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நாம் அந்த கொஸ்டின் எதிர் கொஸ்டின் ஆண்டவரை பார்த்து, இதை செய்யணும்னா இப்படி பண்ணணும்னா இப்படி பண்ணணும். ஆண்டவர் வான்னா வாங்க, ஆண்டவர் செய்யினா செய்யுங்க. அவர் உங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி உங்கள் தேவைகளை எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். உங்களை அழைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவையோ அதை ரெடி பண்ணிட்டு தான் கர்த்தர் கூப்பிட்டுருக்கிறார். ஆண்டவர் தெரியாமல் கூப்பிடவே இல்லை. இன்னைக்கு ஒரு கூட்டம், வஸ்தியின் கூட்டம், கிரீடத்தை வச்சிருக்கு, ஆனால் கீழ்ப்படிதல் கிடையாது. அவங்க இஷ்டப்படி செய்யக்கூடிய ஒரு கூட்டம். ஆண்டவருக்கு தெரியும், உனக்கு ஆல்டர்னேட்டாக இப்போ கிரீடத்தை மாற்ற மாட்டேன், தலையை மாற்ற போகிறேன். வேற கிரீடம் கிடையாது, தலை வேற. ஆளை மாற்றிடுறார் ஆண்டவர். கொஞ்ச நாள் தான் பார்த்துட்டே இருப்பார். சொல் பேச்சுக்கு கீழ்ப்படியில் கர்த்தர் ஆளை மாற்றிடுவார். நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு, நிறைய பேர் ஊழியத்தில் நடந்திருக்குது, நிறைய பேருடைய பிஸ்னஸில் அப்படி நடந்திருக்குது. ஆண்டவர் சொல்லி 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 கேட்கல,
உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு நீங்க கீழ்ப்படியில சிலர்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க வஸ்தி மாதிரி. வர முடியாது. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்? ஒரே கொஞ்ச நாள் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆண்டவருக்கும் துக்கமாக தான் இருக்கும். திடீர்னு ஆண்டவர் மாற்றிடுவார். பாருங்க, பரலோகத்தில் தேவனுக்கு அடுத்தா நின்னது தான் பிசாஸ். அவ்வளோ அழகாக உண்டாக்குனாராமா, அவ்வளோ அழகாக உண்டாக்குனாரா. எசேக்கியேல் 28 சொல்லுது, அவ்வளோ அழகாக உண்டாக்குனாராம். அவனையே தள்ளிட்டு வேற ஆளை கொண்டாண்டார் பாருங்க ஆண்டவர். அவனையே தள்ளிட்டார், வேணாம் போ. அதுக்கு பதிலாக ஆதாமை கொண்டு வந்துட்டார். அதே தேவன் தான் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் வான்னு சொன்னால் வரணும், சொல்கிற வேலையே செய்யணும். கர்த்தருக்கு ஆப்ஷன் கொடுக்கவோ, கர்த்தருக்கு அட்வைஸ் கொடுக்கவோ நீங்கள் நானும் இல்லை. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரோடு கூட இருக்காது, போகிறதுக்கு வழியே இருக்காது. கர்த்தர் சொல்வார் போன்னு சொல்வார். எதுக்கு தெரியுமா? வழியை ஏற்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கு தான் கர்த்தர் உன்னை கூப்பிட்டாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வழி இருந்தால் நான் போயிடுவேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், நான் கூப்பிட்டதே வழி போடுறதுக்கு தான் உன்னை. நீ வழி போடு, உன் வழியாய் அநேகர் கடந்து போகும்படி உன்னை நான் மாதிரியாய் மாற்றி விடுவேன். இன்னைக்கு நம்மெல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? எல்லாம் ரெடி பண்ணி வச்சா போய் அதில் உட்காந்துக்கிறதுக்கு ஒரே சந்தோஷம். ஆண்டவர் அனுப்புகிற இடத்துல ஒன்றும் இருக்காது. நம்ம போன பிறகு எல்லாம் வரும். கர்த்தர் நம் நிமித்தம் எல்லாத்தையும் கொண்டு வருவார். நமக்கு என்ன தெரியுமா? எல்லாத்தையும் கொண்டு வாங்க, அப்புறம் நான் வரேன். ஆண்டவர் சொல்வார், நீ போ, நான் வேற ஒரு எஸ்தரை பார்த்துக்கிறேன். ஏன்? நான் கூட்டிகிட்டு போவேன், என்னை நம்பி வா. நான் கூட்டு போகிற இடம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்கும். நீ போ, அந்த இடத்துக்கு தேசத்தை எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியும். பல நேரங்களில் நாம் வஸ்தியை போல் இருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், தலையில் கிரீடம் இருக்குது, ஆனால் கீழ்ப்பிடிதல் இல்லை. கடைசியாய் ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். வாசிங்க இந்த அபிஷேகத்தினுடைய பவர். வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15:23. ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஏன் அபிஷேகம் போச்சு? சமஸ்த இஸ்ரவேலிலையும் தி பெஸ்ட் கிங், அவனை மாதிரி ஒருத்தன் கிடையவே கிடையாது. கர்த்தர் செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வர்றார். ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் உன்னை புறக்கணித்து தள்ளினார். அவ்வளோதான். ஒரே ஒரு ரீசன் கர்த்தர் சொல்றாரு. என்ன ரீசன்? நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே. You are rejecting the God's word. அவ்வளோதான். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை யூ மஸ்ட் அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க. என்ன சொன்னாரோ அதை கேளுங்க. அந்த அபிஷேகம் எதுக்கு தெரியுமா? அவர் சொல்றதை கேட்கறதுக்கு தான் அந்த அபிஷேகம். அவர் சொல்றத அபிஷேகம் பெறாதவன் கேட்க மாட்டான், அவர் சொல்றத அபிஷேகம் பெற்றவன் கேட்பான். ஒரு சண்டைக்கு போறாங்க, போகும்போது தாவீது கேட்கிறார், ஆண்டவரே நான் எப்படி போகட்டும்? ஆண்டவர் சொல்றாரு, இந்த வழியா போ. போயிட்டான் சண்டைக்கு. திருப்பி அதே ஜனங்களோட திருப்பி சண்டைக்கு போகிறான். சேம் அதே ஜனங்க. இப்போ தாவீது போய் என்ன பண்ணுறாரு தெரியுமா? திருப்பி கேட்குறாரு, ஆண்டவரே நான் எந்த வழியாகி போகட்டும். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? வேறு வழியாக ஒரு ஐடியா சொல்லி இந்த வழியாக போன்னு சொல்கிறார். எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்? பல நேரங்களில் நம்ம ஒரு தடவை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிடுவோம், 2வது தடவை எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். இப்போ கர்த்தர்கிட்ட கேட்கணுங்கிற எண்ணமே வராது. அதான் நமக்கு தெரியுமே. ஆண்டவர் சொல்கிறாரு, விஷயம் ஒன்று தான், வழி வேற. அதனால தான் வசனத்தை புறமே தள்ளிட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறதுக்கு பதிலாக மனுஷன் மேலே சாஞ்சு கொள்றது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வசனத்தை புறமே தள்ளிட்டீங்கய்யா, நீ மனுஷன் மேலே சாஞ்சுக்கிற. 1 சாமுவேல் இருக்கு, அந்த 15வது வசனத்தில் என்ன சொல்லுது? அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். இப்போ இதை சொன்னது யாரு? ஜனங்கள் சொன்னார்கள். கேட்டது யாரு? ராஜா கேட்கிறார். பொதுவாக ராஜா சொல்றதான் யார் கேட்கணும்? ஜனங்கள் கேட்கணும். தலையில கிரீடம் இருக்கு, அபிஷேகம் இருக்கு, ஆனா அபிஷேகம் பெற்றவன் சொல்றதை கேட்கறதுக்கு தான் ஜனங்க இருக்கிறாங்களே ஒழிய, ஜனங்கள் சொல்றதை கேட்டுட்டு ராஜா செய்யக்கூடாது. எதனால் அப்படி வருது தெரியுமா? ஆடு மாடு நல்லா இருக்குது. அதனால தான் அவர் சொல்வார், பொருளாசை உள்ள வந்துருச்சுன்றாரு. அவர் அந்த வார்த்தையை சொல்லும் போது, நம்ம சாமுவேல் சொல்லும் போது அவர் சொல்றாரு, 22 வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும்
சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இன்னைக்கு நம்ம கீழ்ப்படிதல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறத விட என்ன பண்றோம்? பலியை பார்க்குறோம். ஓ, இது நல்லா இருக்குது, இது சூப்பராக இருக்குது, ஜனங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது, அந்த பொருள் மேலே உள்ள விருப்பம், இது எல்லாம் என்ன பண்ணுது? கர்த்தருடைய வார்த்தையை புறம்பே தள்ளுது. சில காரியங்களை கர்த்தர் வேண்டாம் என்று சொன்னால் வேண்டாம், சில காரியங்களை தள்ளு என்று சொன்னால் தள்ளணும், சில காரியங்களை கர்த்தர் செய்யன்னு சொன்னால் செய்யணும். சவுலை வெட்டி போடுங்கிறாரு, ஆடு மாடெல்லாம் வெட்டலை. அவன் அமலேக்கின ராஜாவை வெட்ட சொல்கிறாரு, வெட்டலை, வச்சுக்கிறான் அப்படியே. இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவன் அதுக்கு ஒரு ரீசன் வச்சிருக்கிறான். சவுலுக்கிட்ட ஒரு ரீசன் இருக்கு, ஏன் வெட்டலைன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, நான் சொன்னதை விட மேலான ரீசன் உனக்கு என்ன வேண்டி கிடக்கு? நான் என்ன சொன்னா அதை செய். உன் அறிவுக்கு அந்த ரீசன் உனக்கு கரெக்டாக இருக்கும், ஆனால் நான் சொன்னதுக்கு அதுதான் சரியாக இருக்கும். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க, அவ்வளோதான். அவர் வார்த்தைக்கு புறம்பே வேற ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுமா? சில நேரங்களில் இந்த நல்ல ஆலோசனைகள் இருக்கும், சில ஆலோசனைகள் நல்லா இருக்கும், இதுக்கு கீழ்ப்படியணுமானா ஆண்டவர் சொல்கிறாரு, ஆலோசனை நல்லது தான், ஆனால் அது நான் சொன்னது இல்லை, நான் சொன்னது வேற, அதுக்கு நீ செய், நான் சொன்னபடி நீ செய், அவ்வளோதான், உன் வேலை அதுதான். வாட் எவர் இட் இஸ். இந்த ஊழியத்துக்கு நாங்கள் ஆரம்பத்தில் லண்டனை விட்டு வரும்போது, வெளிநாட்டில் விட்டுட்டு வரும்போது 2 பேரை தவிர ஒருத்தர் கூட இதை ஒத்துக்கலை, ஒருத்தர் கூட ஒத்துக்கலை இதை. நான் இங்கே வந்த பிறகு ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ளலை. எங்கள் அம்மாவும் என் ஃப்ரெண்டையும் தவிர 2 பேரை தவிர வேற ஒருத்தர் கூட ஏற்றுக்கொள்ளலை. ஒருத்தர் என்னை நம்பவும் இல்லை, ஒருத்தர் என் கூட நிற்கவும் இல்லை. 2 பேர் தான், என் ஃப்ரெண்டும் எங்கள் அம்மாவும் 2 பேர் தான் நின்னாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, கர்த்தர் சொன்னாராப்பா, சரி ஓகே ரைட் அப்படின்னாங்க. அத்தனை பேருடைய ஆலோசனை என்ன தெரியுமா? இதே மினிஸ்ட்ரியை நீ லண்டன்லேருந்து செய்யலாம், இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி செய்யலாம், எவ்வளவோ சொன்னாங்க. திருப்பி திருப்பி ஆண்டவர் என்கிட்ட சொன்னது ஒன்றே ஒன்று தான், நீ இந்தியாவிலேருந்து மினிஸ்ட்ரி செய்யணும், உன்னை எல்லா இடத்துக்கும் நான் கொண்டு போவேன், ஆனால் நீ இங்கேருந்து செய். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார். சொல்லும்போது ஒரு ஊழியம் கிடையாது, யாரையும் தெரியாது, நான் ஊழியத்தினுடைய பின்புலத்திலேருந்து வரல, எங்கள் அப்பா ஊழியமோ யாருமே கிடையாது, நான் முழுக்க முழுக்க தேவனை மட்டும் நம்பி இந்த மினிஸ்ட்ரிக்கு வந்தேன். ஆனால் யார் கொடுத்த ஆலோசனையும் கர்த்தர் கேட்காதுன்னு சொல்லிட்டேன். இப்போ இங்கே தான் பிரச்சனையே இருக்குது. அவங்க சொன்ன ஆலோசனையை கேட்டால் உடனே மினிஸ்ட்ரி சர்வை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் திருப்பி திருப்பி கர்த்தர் ஒரு வாரியத்தை மட்டும் சொல்லிகிட்டே இருந்தார், நான் சொல்கிறத மட்டும் செய், நான் சொல்கிறத மட்டும் செய். இது வளர வளர இன்னும் அதிகமாகிட்டே போகும். இது 20வது வருஷம் ஊழியத்தில். ஆண்டவர் சொன்னார், உன்னை எப்படி என்ன இது வரைக்கும் உன்னை கொண்டு வந்த எனக்கு இன்னும் கொண்டு போக தெரியாதா? எங்கே எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். அதனால் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் உத்தமம். அவங்க கொடுத்தது தப்பான ஆலோசனை இல்லை, நல்ல ஆலோசனை. உலக பிரகாரமாக அது என்ன ஆலோசனை? மிக சரி. ஆனால் அது எல்லாமே நமக்கு சரியாக இருக்காது. நமக்கு ஒரு ரூட்டு கர்த்தர் வச்சிருப்பார். நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி இப்படி வச்சிருக்கிறாரு. அக்கா தங்கச்சிங்க எல்லாம் வீடு கட்டிட்டாங்க, கட்டட்டும், என்ன இப்போ இருக்கிற வாடகை வீட்டுக்கு வாடகை கொடுக்குறாரா? சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அவ்வளோதானே. கர்த்தர் நம்மளை எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாரோ அது நல்ல இடம், ஆசீர்வாதம். அடுத்தவங்களுக்காக உங்களை மாற்றாதீங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. 1000 ரூபா தான் இருக்குதா, 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுங்க, தப்பு கிடையாது. கடனை வாங்கி 3000 ரூபாய்க்கு எடுக்காதீங்க. அந்த சிஸ்டர் 3000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்திருக்காங்க, அதே மாதிரி பச்சை கலரில் பட்டு பாடுவார். அந்த சிஸ்டருடைய வீட்டுக்காரர் 30,000 ரூபாய் சம்பாதிப்பார், நம்ம வீட்டுக்காரர் 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறார். நம்ம ரேஞ்சுக்கு இது போதும். ஒரு நாள் வரும், தேவைப்படும் போது கர்த்தர் அதையும் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அபிஷேகம் கீழ்ப்படிதலுக்கான அடையாளம். ராஜாவுடைய கிரீடம் எதுக்கான அடையாளம்? கீழ்ப்படிதலுக்கு அடையாளம். ஏன்னா சாமுவேல் சொல்லும் போது சொல்லுவார், உன்னை ராஜாவாக்கும் போது நீ எப்படி இருந்த தெரியுமா? சிறியவனாய் ஒன்றும் இல்லாதவனாக இருந்தான். அந்த வசனம் வாசிங்க பார்ப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15:17. நீர் உம்முடைய பார்வைக்கு, தேவனுடைய பார்வைக்கு இல்லை, நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருக்கும் பொழுது, நீங்கள் எப்போ ராஜாவாக்கினாராம் கர்த்தர்? நம்ம பார்வைக்கே ஒன்றும் இல்லாமல் இருந்த காலத்தில் கர்த்தரை உயர்த்தி கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டார். அந்த காலத்திலேருந்தே கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரு. இப்போ இருக்கிற ஆண்டவர் இன்னும் உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்னைக்கு எப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் கீழ்ப்படிங்க, இன்னும் கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு என்ன தெரியுமா? அன்னைக்கு கீழ்ப்படிஞ்சோம்,
இன்னைக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்திட்டார், ராஜாவாயிட்டோம். இப்போ நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நமக்கு எவ்வளோ ஐடியாஸ், நமக்கு ஐடியா கொடுக்க எத்தனையோ பேர். ஃபோனில் ஐடியா கொடுப்பாங்க, நேரில் ஐடியா கொடுப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறார், எல்லாருடைய ஐடியா வச்சு கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நான் என்ன சொல்கிறேன்னு செய். எப்படி ஆதியில் கொண்டு இருந்த அன்பு இருந்துச்சோ அதே மாதிரி இரு. இயேசு கிறிஸ்து அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. வசனம் சொல்லுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் முடிவு பரியந்தம், சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை, எனக்கு எல்லாம் தெரியும், நான் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்னு இயேசு சொல்லவே இல்லையா. கடைசி வரைக்கும் பிதாவுக்கு அவர் என்ன பண்ணாராம்? தாழ்த்திக்கிட்டே இருந்தார். கடைசி வரைக்கும் பிதா எனக்கு என்ன சொல்கிறாரோ அதான் நான். இல்லை பிதா எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டாரு, இப்போ நீங்களே யோசித்து செய்யலாம். இல்லை இல்லை இல்லை, எனக்கு யோசிக்க தெரியும், ஆகிலும் என் சித்தத்தின்படியா இல்லை. என்னால் செய்ய முடியும், ஆகிலும் என் சித்தத்தின்படியா இல்லை. எனக்கு அனுபவம் வந்துருச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. நான் எங்கள் ஃபேமிலியில் நான் பெரிய பணக்காரர் ஆகிட்டேன், எங்கள் குடும்பத்தில் என்ன எல்லாரும் மதிக்கிறாங்க, இருக்கட்டும். அதெல்லாம் அவங்கக்கிட்ட. கர்த்தருக்கு முன்பாக இன்னும் நான் ஆடு மேய்க்கிறவனாகத்தான் இருக்கிறேன். இந்த அபிஷேகம் எனக்கு எதை சொல்லுது தெரியுமா? ஒன்றுமில்லாத என்னை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அந்த இடத்துல பெருமை வந்துச்சு, தொலைஞ்சிச்சு. கர்த்தர் உயர்த்த 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 தாழ்மை அதிகமாகிட்டே போகணும். எவ்வளோ உயர்த்துறாரோ அவ்வளவு தாழ்த்தணும். அதுதான் நல்லது. நீங்கள் எப்போ அந்த தாழ்மையை விட்டுட்டு உங்களுக்கு வந்திருக்கிற உயர்வை பார்க்க தொடங்குறீங்களோ அன்னையோட உங்கள் உயர்வு ஸ்டாப் ஆயிடுச்சின்னு அர்த்தம். வசனம் சொல்லும், கர்த்தர் உங்களை புறம்பே தள்ளினார். தாழ்த்துறதுல ஒரு தப்பும் இல்லைங்க. சிம்பிளாக இருக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை, ஒரு குறையும் இல்லை. நீங்கள் ஆண்டவர் சொல்ல சொல்ல செஞ்சிட்டே இருங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கர்த்தர் உங்களை கொண்டு போய் எல்லாருக்கும் மேலாக உட்கார வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் எப்போ நான் மேலே போகிறேன், நான் யார், நான் எப்பேற்பட்ட ஆள், நான் எந்த ஏரியா தெரியுமா, நீங்கள் தொலைஞ்சோம். முடிவு பரியந்தம், சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். கிரீடம் சிம்பிள் ஆஃப் ஒபீடியன்ஸ். அதுதான் எஸ்தருக்கு சிம்பிள் ஆஃப் லவ், டோக்கன் ஆஃப் லவ். ஆனால் அப்போஸ்தலர்களுக்கு சிம்பிள் ஆஃப் அத்தாரிட்டி. கர்த்தர் கொடுத்திருக்கிற கிரீடம் உங்களுக்கான அதிகாரம். கர்த்தர் கொடுத்திருக்கிற கிரீடம் உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அன்பு. கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம், கர்த்தர் உங்கள் மேல் வச்சிருக்கிறதான நம்பிக்கை, அதற்கான கீழ்ப்படிதல். இதைத்தான் நீங்கள் முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றார், உன்மேல் உள்ள கிரீடத்தை என்ன செய்ய? முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிரு. இதை விட்டுறாத. அபிஷேகம் வந்துருச்சு, ஊழியம் வளர்ந்துருச்சு, வியாபாரம் வளர்ந்துருச்சு, வாழ்க்கை தரம் உயர்ந்துருச்சு, பெரிய ஆஃபீஸில் வேலை கிடச்சிருச்சு, நல்ல சம்பளம் கிடச்சிருச்சு. ஆனால் கிரீடம் மாறல. அதே கிரீடம் தான். எவ்வளோ உயர்த்துறமோ அவ்வளோ தாழ்த்தணும், எவ்வளவு தாழ்த்துறமோ அவ்வளவு தேவன் நம்ம மேல் அன்பாக இருப்பார். எவ்வளவு அன்பாக இருக்கிறாரோ அவ்வளவு அத்தாரிட்டியை நம்ம கையில் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எழுந்திருக்கலாமா? நாம் எல்லாரும். வசனம் சொல்லுகிறது, அவன் தலைமேல் கர்த்தருடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இருக்கிறது. இந்த கிரீடத்தை ஒரு நாளும் தவற விட்டுறாதீங்க. அது கர்த்தர் கொடுத்தது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு வந்து வந்து போன ஆவியானவர் இப்பொழுது நம்மேல் வாசமாயிருக்கிறார்னு வேதம் சொல்லுது. அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட இருந்து பெரிய பெரியதான காணிக்கைகள் அதெல்லாம் கேட்கல. அவர் கேட்கறதெல்லாம் என்ன தெரியுமா? ஒரு கீழ்ப்படிதல். நான் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறியா? நான் என்ன சொல்லணும் அதை செய்யுங்க, போதும், அவ்வளோதான். அதான் ஆண்டவர் எக்ஸ்பெக்டேஷன். நான் என்ன சொல்லணும் அதை செய். பிதா சொன்னதை அப்படியே இயேசு செஞ்சாராம். பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனம். இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் ஃபீல்டில் நாலேஜ் வந்துருச்சுன்னா உடனே நாம் அந்த ஃபீல்டில் நம்மளை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு 4 பேர் சொல்லிட்டாங்கன்னா உடனே நாம் அந்த ஃபீல்டே நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுறோம்னு நினச்சிக்கிறோம். இல்லைங்க, குப்பையில் இருந்த நம்ம கொண்டு போய் ராஜாக்கள் மத்தியில் உட்கார வச்சது அவர் தான். அங்கே உட்கார வச்சது அவருடைய கிருபை, அவ்வளோதான். அங்கே அந்த கிரீடத்தை தூக்கி நம்ம தலை மேலே வச்சு நம்ம மேலே அன்பு கூர்ந்தார்னு வசனம் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, எங்கே நாம் எந்த இடத்துல இருந்தோம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம அப்பா அம்மா யார்? இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நம்மளை எங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். நீங்கள் இந்த ஜேர்னியை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருமை வராது. நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி எங்கே இருந்தாங்க?
எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்க, எந்த இடத்துல எந்த புழுதியில் இருந்தோம். எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்திருக்கிறோம், எத்தனை பேர் தங்கறதுக்கு சரியான வீடு இல்லாமல் இருந்திருக்கிறோம், எத்தனை பேர் போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லாமல் இருந்திருக்கிறோம். இருக்கிற ட்ரெஸ்ஸையே தச்சு போட்ட காலம்லாம் இருக்குது இல்லையா? ஆனால் கர்த்தர் அன்னைக்கு நம்மளை அபிஷேகிச்சு அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமையினால இன்னைக்கு கொண்டு வந்து உயரமும் உன்னதமான ஸ்தலத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. கால்களை மான் கால்களாக போலாக்கி கண்மலையின் மேலே நிற்க வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு ஒரு காலத்தில் நம்ம வீட்டுக்கு யாருமே வர்றதுக்கு யோசிப்பாங்களே, நம்மளை யார் வீட்லையும் சேர்க்க மாட்டாங்களே. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை கையெடுத்து பிரைஸ் தி லார்ட்னு சொல்ல வச்சிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! அது உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு கொடுத்ததான காரியம். இதை விட்டுட்டு நான் உழைச்சி மேலே வந்தேன், நான் மட்டும் உழைக்காவிட்டால், உழைப்பு அவசியம், கர்த்தர் சோம்பேறியை ஆசீர்வதிக்கிறது இல்லை. ஆனால் உழைப்பு மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் நம்மளை விட அதிகமாக உழைக்கிறாங்க, 16 மணி நேரம்லாம் வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்க காசு டாக்டருக்கும் வக்கீலுக்கும் போயிட்டு இருக்குது. ஆனால் உன் கையில் வர காசை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றினாரே. எத்தனை பேருக்கு கொடுக்கும்படி உன் கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. இந்த அபிஷேகம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். அது போயிருச்சு, கிறிஸ்து வரும்போது வருகையிலையும் போக முடியாது. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஒரு விஷயம் உங்களை ஆராய்ந்து பாருங்க, ஆவியானவரை கூப்பிடுங்க. ஒருவேளை ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பு, அந்த அபிஷேகம் குறைஞ்சிருந்தா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த அபிஷேகம் என் மேலே வரட்டும்பா, அந்த மகிமை என் மேலே வரட்டும்பா. ஆண்டவரே, என்னுடைய மீறுதல்னால, பாவத்தினால, பெருமையினால, பேச்சினால, சிந்தனையினால ஒருவேளை நீங்கள் என்னை விட்டு தூரம் போயிருந்தீங்கன்னா நான் உம்மோடு கூட ஒப்புரவாக விரும்புகிறேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி பலிபீடத்தில் சமர்ப்பித்து, ஆண்டவரே, என்னை சர்வாங்க தகன பலியாய் நான் தருகிறேன். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நிற்கக்கூடியவனாக, உமக்கு முன்பாக நிற்கக்கூடியவளாக, உம்முடைய கிரீடத்தை எப்பொழுதும் தாங்கி நிற்கிற எஸ்தரை போல, இழந்துவிட்ட வஸ்தியை போல அல்ல, எப்பொழுதும் இருதயத்துக்கு ஏற்ற தாவீதை போல, உரம் தள்ளப்பட்ட சவுலை போல அல்ல, எப்பொழுதும் உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சாலமோனை போல, ஓடி போன அத்தோனியாவை போல அல்ல. ஆண்டவரே, we want to be stand in front of you. ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, கொடுத்திருக்கிற இந்த தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் இந்த அபிஷேக தைலம் என்னும் கிரீடத்தை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள கிருபை பாராட்டும். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம்ப்பா. இந்த கிரீடம் நீங்கள் வர்ற வரைக்கும் எங்கள் தலைமையில் இருக்கட்டும், இந்த அபிஷேகம் நீங்கள் வர்ற வரைக்கும் எங்கள் தலைமையில் இருக்கட்டும். எதனாலையும் நாங்கள் அதை இழந்து விடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.